அதோட பெரிய பிரச்சனை தக்காளி சாதம். தக்காளி சோறு. பேபி பேக்கிங்லாம் ஓவரா? Yes, almost done. இந்த bag எங்க போயிட்டு இருக்கோம்? எங்க போறோம்? தஞ்சாவூர்ல இருந்து அதிரப்பள்ளிக்கு போறோம். எத்தனை மணிக்கு போறோம்? கோலையில் 3 மணிக்கு போறோம். ஐயோ காலை எந்திரிக்கணுமே. ஆமா இப்பவே மணி. எத்தனை பேக்கேஜ்டா? 1 2 3 பேக்கேஜா? ஆமா ஏனா வந்து இதுல வந்து என் Dressம் என் புள்ள Dressம் இருக்கு. அப்ப நானு உன் Dress இங்க தனியா இருக்கு. ஒரு பேக் ஃபுல்லாவே வச்சிருங்க. இச்சானால இழிச்ச வயதானடா. காலைல ஜோகன் விட்டுட்டு போயிர வேண்டியதான் அப்ப. லெட்டர் எழுதி வச்சிட்டு போயிரும். ஐயோ முடிச்சிட்டான்டா. சும்மா ஜோகன். சும்மா சொன்ன பயந்துட்டியா? காலை ஸ்கூலுக்கு போகணும்ல, நீ ஸ்கூலுக்கு போயிரு, நாங்க டூர் போயிட்டு வந்துடுறோம். நாங்க இறக்கி விட்டு போயிடுறோம் ஸ்கூல்ல இறக்கி விட்டு போயிரும். எத்தனை 3 மணிக்கா? 3 மணிக்கு நாங்க ஸ்கூல்ல இறக்கி விட்டு போயிடுறோம். நீ வந்து ஸ்கூலுக்கு போயிடு, நாங்க ட்ரிப் போயிடுறோம். ஓகே பேக் பண்ணு கிளம்ப 3 மணிக்கு. ஓகே இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோ ஃபுல்லா வந்து நம்ம அதிரப்பள்ளி போறோம். அதுக்கு அப்புறம் அங்க எங்க போறோம்ன்றத இந்த வீடியோ ஃபுல்லா நீங்க பார்க்க போறீங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். गाइस எங்க போயிட்டு இருக்கோம்? அதிரம்பள்ளி போய்டுவோமா? நினைக்கிறேன். நேரா பார்த்து போணும்ல மச்சான். एक्चुअली இப்ப நம்ம அதிரப்பள்ளி போயிட்டு இருக்கோம். கேங் எல்லாம் ஃபார்ம் ஆயிடுச்சு. கேங் எல்லாம் எடுத்து கிளப்பி கூட்டி போறதுக்குள்ள அதோட பெரிய பிரச்சனை தக்காளி சாதம். தக்காளி சோறு வாங்குறதுக்குள்ள ஒரு பிராணம் ஆயிடுச்சு. சோகத்தெல்லாம் மூட்டை கட்டி கொண்டாட பொண்டாட்டி வந்தாயடி ஓ வாடிய தங்க செல்ல வாட்டிய தங்க செல்ல நீ இல்லாட்டினா ஒண்ணுமில்ல என் ஜோடியா நீ நிக்கையில வேற என்ன வேணும் வாழ்க்கையில சும்மா திருப்பி போட்டு வாங்கு டாங்கு டாங்கு சும்மா திருப்பி போட்டு வாங்கு தனநானே நானா தனநானே நானா நானா திருப்பு திருப்பு திருப்பு. நீட்டான ஒரு சூப்பரான ரெசார்ட்டுக்கு வந்திருக்கோம். சோ இங்க தான் நம்ம ஸ்டே பண்ண போறோம். நாளைக்கு தான் நம்ம ஆமாண்டி மாங்காய் சாப்பிட போலே இருந்துச்சு. மச்சான் சாரி மச்சான் வீடியோ ஆனே பண்ணல. மச்சாக்காரக்க முன்னாடி இவ்வளவு நேரம் என்ன மச்சான் பண்ண நீ? இதான்டா ஒரிஜினல் வாய்ஸ். கண்டுபிடிங்கடா. இதான்டா ஒரிஜினல். இவ்வளவு நேரம் நடிப்புடா. இதான்டா ஒரிஜினல் பிச்சைக்கார கம்னாட்டி. ஓகேடா. இவ்வளவு மாங்காய் இருக்கு. மாங்காய் வடாதா இருக்கு. வச்சுக்கோ. என்னடா ஐயோ. இப்போ நம்ம அதிரப்பள்ளியில் ஹோஸ்டலில் தான் ஸ்டே பண்ணியிருக்கோம். ஸோ இது லொக்கேஷனே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ என்ட்ரன்ஸ்லாம் நம்ம வந்து செக்இன் ப்ராசஸ்லாம் நம்ம பண்ணிவிட்டு உள்ளார போனால் உள்ள ஒரு செம்ம ஸ்பேஸுங்க. நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு சைலண்ட்டான ஒரு ஏரியா. இந்த ஸ்டேக்கு பேக் சைடில் வந்து பேக் வாட்டர் சீ இருக்குது. ஸோ அங்கே ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஸ்பாட்டு. ஸோ நைட்டில் வந்து நம்ம கேம்ப் ஃபயர் பண்ணிவிட்டு இங்கே வெளியில் வந்து அவுடோரில் நம்ம உட்காந்து சாப்பிட டைனிங் எல்லாமே நம்மளுக்கு ஃபெசிலிட்டி இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாவோ ஃபேமிலியாக வந்தீங்கன்னா நல்லா பீஸ்ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் இந்த ஸ்பாட்டில். நீங்களே பாருங்க இந்த பிளேஸ் எந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு. செமையா இருக்கு பேபி. நீ இந்த மாதிரி இடத்துக்கு தான் என்னை கூட்டி வருவேன்னு எனக்கு தெரியும் நல்லா. நடுவுல போய் நிப்பாட்றானே வா. நடுவுலயா? இல்ல மச்சான் பாத்ரூம் போய் கழுவிட்டு சொல்றா. நான் ஒன்னடா இவ டூடா. அங்க பாருங்க ரெண்டு பேரும். ஏய் என்னடா பண்றீங்க ரெண்டு பேரும்? दो इधर நம்ம ரூமுக்குள்ள போறோம். பேபி ஓபன் தி டோர்.
வெல்கம் ஹோம். வெல்கம் டு கிரிகாலன் மேஜிக் ஷோ. ஸோ இதாங்க நம்ம ஸ்டே பண்ணியிருக்க ரூம். ஸோ நீட்டாக நல்லா நீட்டாக காம்பேக்டாக 2 பேர் தங்குற மாதிரி கொடுத்துக்கிட்டோட இங்கே 2 சிட்டிங் ஏரியா இருக்குது. காஃபிக்கு தேவையான பொருட்கள்லாம் இருக்குது, எல்லாமே இங்கே இருக்குது. ஒரு க்யூட்டான மிரர். எஸ். அப்புறம் ஆஸ் யூஷுவல் பல கிட்டில் இருக்கு. மெயினாக கிட்டில் கொடுத்துருக்கேன். தேங்க்யூ டி தங்க, லவ் யூ. அப்பப்போ இது மாதிரி பண்ணி நம்மள டம்மி ஆக்கிக்கலாம். ஆமா, தங்க எனக்கு ப்ரோபோஸ் பண்ணிட்டாரு. அப்படியே இங்கே வந்தோம்னா சூப்பராக பெருசாக ஒரு பாத்ரூம் ஹீட்டரோட இருக்குது. ஓகே, காம்பேக்டாக நீட்டாக இருக்குது. அப்படியே இங்கே வந்தோம் அப்படின்னா இங்கே வந்துட்டானா அவன். இங்கே ஒரு சிட் அவுட் ஏரியா இருக்குது, இங்கே உட்காந்துக்கலாம் நம்ம. இங்கேருந்து இந்த ரெசார்ட்லேருந்து நம்ம இப்படி போனோம் அப்படின்னா அங்கே தான் அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸோட ரிவர் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அங்கே தெரியுது பாருங்க, அந்த ரெண்டு தெரியுதா? வாங்க போய் பார்ப்போம் வாங்க. அடக்க உடக்கமா? இதான் உங்க அடக்க உடக்கமா மச்சான்? படி பொண்ணு ஏறலடி, அழகுல ஒன்ன மிஞ்ச ஆள் இல்லடி. மினுக்கே நீதாய நெஞ்ச குலுக்கே சிறுக்கே, வடிய முட்டை கலக்கே அழகே, போவாத ரொம்ப விலகி சிலுங்கி, பொறாலே என்ன முழுங்கி. நசு ஃபுல்லா மேலதான் திருந்தி போன ஒன்னாலதான், திரியிறவும் பின்னாலதான், ஓகே சொல்ல கண்ணாலதான். புதுசா பிறந்த ஃபீலிங்குமா, சிரிச்சா ஹார்ட் ஹீலிங்குமா, கனகா லவ் காலிங்குமா, என்ன லெஃப்ட் ஹேண்ட்ல டீலிங் பண்ணாதம்மா. நெக்ஸ்ட் டே ஏர்லி மார்னிங். இது வந்து நமக்கு செகண்ட் டே. ஹலோ, குட் மார்னிங். இன்னைக்கு டே செகண்ட். நேற்று நம்ம செக்இன் பண்ணோம், நல்லா ஆட்டம் போட்டோம், சாப்பிட்டு கிஃப்ட்டு. இவங்க வந்து ப்ரீவியஸ் 1 டேவே வேற இடத்துல ஸ்டே பண்ணிட்டாங்க ஊர்ல இருந்து வந்து. நம்ம வந்து இப்பதான் வந்தோம். ஸோ அதனால நமக்கு இன்னைக்கு செகண்ட் டே தான். ஸோ அதனால காலையில எந்திரிச்சிட்டு இப்போ எங்க போறோம்னா அதே ஆத்தாங்கரைக்கு போறோம். அதே வியூக்கு போறோம். காலைல பிரேக்ஃபாஸ்ட் வந்து நமக்கு இங்கே கிடையாது. ஸோ அதனால இங்கேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மேலே ஏறி போனோம் அப்படின்னா நமக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு காஃபி எல்லாம் எடுக்கலாம். அங்கேயும் நிறைய வாட்டர் ஃபால்ஸ்லாம் இருக்கு. இந்த பைத்தியத்துக்கு வந்து திருப்பி அந்த ஆத்தாங்கரையில போய் குளிக்கணுமா, அதனால ஐ நீட் தட். அந்த வியூவை பார்த்துட்டு சொல்லுங்க திரும்ப. அது சீரியஸ்லி அந்த வியூ ரொம்ப சூப்பரா இருக்கும் தான். காலையில 2 பைத்தியம் ஆடிட்டு நிக்குது பத்தியாலையா? அது அப்படியே விழுந்துங்க 2 பேரும் உள்ள. தண்ணியே இல்ல. ஸோ அவ்வளோதாங்க, இந்த அதிரப்பள்ளி ட்ரிப் வந்து ரொம்ப ஹாப்பியாக எண்டிங்காக முடிஞ்சிச்சு. ஸோ நம்ம பேக் வாட்டரில் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் டே ஃபுல்லாகவே. இந்த ஸ்டேவோட மெயின் பார்ட்டே பார்த்தீங்கன்னா இந்த பேக் வாட்டர் தான். ஸோ இது நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம், ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். நீங்கள் டீமாக வந்தாலும் இல்லை ஃபேமிலியாக வந்தாலும். இந்த ஸ்டேவோட டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன். அதிரப்பள்ளி வந்தோம், ஆனால் அதிரப்பள்ளி ஃபால்ஸுக்கு போக முடியல நம்மளால. இப்போ எங்கே போயிட்டு இருக்கோம் பேபி? ஆலப்புழா போயிட்டு இருக்கோம். ஜெஸ்ஸி பார்க்க போறோமா? இல்ல இருக்கியடா சொல்ல வந்த இதான் இங்க இருக்கியடான்னு சொல்ல வந்த, அதுக்குள்ள எடுத்துட்டாரு. நெக்ஸ்ட் வந்து எங்க ஸ்டே பண்ண போறோம்னா ஒரு 5 ஸ்டார் மிதக்கும் கப்பல்ல ஸ்டே பண்ண போறோம்.